ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 7.9 பார்க்கலாம். ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 120 மில்லிமீட்டர், 10 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர். இதே அளவுகள் கொண்ட 10 கனச்செவ்வகங்களின் கன அளவை காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கனச்செவ்வகத்தோட அளவு கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு அதே அளவுகள் கொண்ட 10 கனச்செவ்வகங்களோட கன அளவு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 10 கனச்செவ்வகங்களோட கன அளவு கண்டுபிடிக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு கனச்செவ்வகத்தோட கன அளவு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிக்கிட்டு அதை 10ஆல பெருக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் அளவுகளை எழுதிக்கலாம். முதல்ல நீளம் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் தந்திருக்கக்கூடியது நீளத்தோட மதிப்பு. நீளம்னா எல்லோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 120 மில்லி மீட்டர். இப்போ பாருங்க, மற்ற ரெண்டு அளவுமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அதனால இதையே நம்ம சென்டிமீட்டர்ல மாற்றணும். சென்டிமீட்டர்ல மாற்றணும்னா 10ஆல வகுத்துட்டாலே போதும், டிவைடட் பை 10. இப்போ பாருங்க, இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு? 12. இதை நம்ம சென்டிமீட்டரா மாத்திட்டோம். சரிங்களா? இனி அடுத்த ரெண்டாவது அகலம் இருக்கு. அப்போ ரெண்டாவது இருக்கக்கூடிய மதிப்பு அகலத்தோட மதிப்பு. அகலம்னா பியோட மதிப்பு 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இனிமே லாஸ்ட் என்னது இருக்கு? உயரம்னா ஹச். அப்போ லாஸ்ட் இருக்கக்கூடிய மதிப்பு உயரத்தோட மதிப்பு. ஹச் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இனி ஒரு கனச்செவ்வகத்தோட கன அளவு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஃபார்முலா எழுதிக்கிறேன். கனச்செவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா என்னன்னா L இன்டு பி இன்டு ஹெச் கன அலகு. ஞாபகம் வச்சுக்கோங்க, கன அளவுனா அலகு, கன அலகுன்னு தான் எழுதிக்கணும். ஓகே, மதிப்பை பிரதியிடலாம். எல்லோட மதிப்பு 12 இன்டு பியோட மதிப்பு 10 இன்டு ஹெச்சோட மதிப்பு 8. ஓகே, ஃபர்ஸ்ட் 12ஐயும் 8ஐயும் பெருக்கிறேன். பாருங்க, 8 2 16. அப்போ 6 பாக்கி 1. இனி ஓர் 8 8. 8 கூட 1 கூட்டினா 9. இனி இங்கே ஒரு 0 இருக்கு, அப்படியே எழுதிருங்க. அலகு எழுதணும். நம்மளுக்கு எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிட்டு கன அளவு கண்டுபிடிக்கிறோம். அதனால இதோட அடுக்கில் 3ன்னு எழுதிக்கணும். பார்த்தீங்களா? நம்ம இப்போ ஒரு கனச்செவ்வகத்தோட கன அளவு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம எத்தனை கனச்செவ்வகத்தோட கன அளவு கண்டுபிடிக்கணும்? 10 கனச்செவ்வகத்தின் கன அளவு. அப்போ நம்மளுக்கு ஒரு கனச்செவ்வகத்தோட மதிப்பு என்ன கிடைச்சோ அதையும் இந்த 10ஐயும் பெருக்கிட்டாலே போதும். ஈஸியாக பெருக்கிடலாம். ஃபர்ஸ்ட் இதை எழுதிருங்க. 960. அடுத்து இங்கே ஒரு 0 இருக்கு, அதையும் அப்படியே எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? ஓகே, கன அளவு அலகு எழுதிருங்க. சென்டிமீட்டர். கன அளவு கண்டுபிடிக்கிறதுனால அடுக்குல 3ன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? இவ்வளவுதான் அந்த சம். எடுத்துக்காட்டு 7.10 பார்க்கலாம். ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரத்தின் விகிதம் 7:5:2 என்க. அதன் கன அளவு 35,840 சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் பக்க அளவுகளை காண்க. நம்மள இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கனச்செவ்வகத்தோட நீளம், அகலம், உயரம் இதை விகிதத்துல தந்துட்டாங்க. சரிங்களா? அப்புறம் அதோட கன அளவும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, நம்மளுக்கு விகிதத்துல தந்திருக்கத நார்மல் மதிப்பா மாத்தணும். அவ்வளவுதான். ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் நீளம் இருக்கு. அப்போ விகிதத்துல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது நீளத்தோட மதிப்பு. நீளம்னா எல். ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? 7 இருக்கு. இது விகிதத்துல இருக்கு. இதை மாத்தணும்னா பக்கத்துல எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ரெண்டாவது அகலம். அகலம்னா பி. ரெண்டாவது இருக்கக்கூடியது அகலத்தோட மதிப்பு. பக்கத்துல எக்ஸ்ன்னு எழுதிருங்க. அடுத்த மூணாவது என்னது இருக்கு? உயரம்னா ஹச். இங்க மூணாவது 2 இருக்கு. பக்கத்துல எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, விகிதத்துல இருக்கதா நார்மலா மாத்தணும் அப்படின்னா பக்கத்துல எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். இப்ப நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சு இங்க பிரதியிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லோட மதிப்பு, பியோட மதிப்பு, ஹெச்சோட மதிப்பு ஈஸியா கிடைச்சிடும். ஓகே, அடுத்த கனச்செவ்வகத்தோட கன அளவு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? அதையும் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இதை வச்சுதான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, இங்க கனச்செவ்வகத்தின் கன அளவு அதோட ஃபார்முலாவை எழுதிக்க போறேன். ஃபார்முலா என்னது? L இன்டு பி இன்டு ஹெச். இந்த சைடு 35,840. மதிப்பை பிரதியிடலாம். எல்லை இப்போதைக்கு 7x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இன்டு பியை 5x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இன்டு ஹெச்ச 2x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த சைடு 35,840. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பரை பெருக்கலாம். 7 5 35. 35ஐயும் 2ஐயும் பெருக்குனா 70. அடுத்த பாருங்க, எக்ஸ் இருக்கு. ஒரு வாட்டி எழுதிருங்க. எக்ஸ் 3 வாட்டி இருக்கிறதுனால அடுக்குல 3ன்னு எழுதிக்கணும். இந்த சைடு 35,840. ஓகே, எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் கியூபா அப்படியே வச்சுக்கலாம். இந்த சைடு என்னது இருக்கு? 35,840. இங்கே 70 பெருக்கல்ல இருக்கு. சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை 70 கேன்சல் பண்ணலாம். 0வும் 0வும் கேன்சல் ஆயிடும். இனி 7ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். ஓர் 7 7, ஐ 7 35. திரும்ப ஓர் 7 7. அப்போ 8ல் 7 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். இப்போ இது 14 மாறிடும். இனி 7 2 14. அப்போ பாக்கி என்ன கிடைக்குது? 512. இந்த சைடு எக்ஸ் கியூப்.
ஓகே, எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த எக்ஸ் கியூபை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ 512 எப்படி எழுதலான்னா 8 × 8 × 8 இதை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 512 தான் கிடைக்கும். அப்போ 8 3 வாட்டி இருக்குது, அதனால அடுக்கில் 3ன்னு எழுதிருங்க. இப்போ பாருங்க, ரெண்டுலேயும் அடுக்கில் 3 தான் இருக்குது. அப்போ அடிமானம் சமமாக இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது இருக்குது 8. ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி பிரதியிடலாம். ஃபர்ஸ்ட் எல்லை எப்படி எடுத்துக்கிட்டோம், 7x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். 7 × எக்ஸுக்கு பதில் 8, 7 8 56. நம்மளுக்கு கொஸ்டினில் சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க. இது பக்க அளவுனால சென்டிமீட்டர் மட்டும்தான் எழுதிக்கணும், கியூப் ஒன்றும் எழுதக்கூடாது. ஓகே, அடுத்த பியை நம்ம 5x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ 5 × எக்ஸுக்கு பதில் 8, I8 40. அலகு எழுதிருங்க சென்டிமீட்டர். இனி ஹச்சை 2x அப்படின்னு எழுதியிருப்போம். 2 × எக்ஸுக்கு பதில் 8, ஈரெட்டு 16. அலகு எழுதிருங்க சென்டிமீட்டர். பார்த்தீங்களா, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சாம். எடுத்துக்காட்டு 7.11 பார்க்கலாம். ஒரு மீன் தொட்டியானது 3.8 மீட்டர் × 2.5 மீட்டர் × 1.6 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும்? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு மீன் தொட்டி இருக்குது. இந்த தொட்டியில் எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு நம்ம கன அளவு கண்டுபிடிச்சாலே போதும். பாருங்க, 3 மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மீன் தொட்டி கனச்செவ்வக வடிவத்தில் இருக்கு. அதனால இங்க கனச்செவ்வகத்தோட கன அளவு ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்க போறோம். எழுதிக்கிறேன். கனச்செவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா என்னன்னா L × B × H கன அலகு. ஓகே, இப்போ எல்லோட மதிப்பு, பியோட மதிப்பு, ஹெச்சோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு உள்ளது நீளம்னா எல்லோட மதிப்பு 3.8 மீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மதிப்பு நீளம், செகண்ட் மதிப்பு அகலம்னா பியோட மதிப்பு 2.5 மீட்டர். இனி லாஸ்ட் இருக்கக்கூடியது உயரம்னா ஹெச், அது 1.6 மீட்டர். மதிப்பை பிரதியிடலாம். எல்லோட மதிப்பு 3.8 இன்டு பியோட மதிப்பு 2.5 இன்டு இனி ஹச்சோட மதிப்பு 1.6. பெருக்கிடலாமா? ஃபஸ்ட்டு 3.8ஐயும் 2.5ஐயும் பெருக்க போகிறேன். I8 40, அப்போ 0 பாக்கி 4, I3 15, 15க்கு கூட 4 கூட்டினா 19. இனி ஈரெட்டு 16, அப்போ 6 பாக்கி 1, ஈர்3 6, 6க்கு கூட 1 கூட்டினா 7. கூட்டிடலாம். 0 9ஐயும் 6ஐயும் கூட்டினா 15, அப்போ 5 பாக்கி 1, 1 கூட்டினா 2, 2க்கு கூட 7 கூட்டினா 9. இங்கே 1 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 1 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ டோட்டலாக 2 நம்பர் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். லாஸ்ட் இருக்கக்கூடியது 0, அதனால அந்த 0 வேண்டாம். இப்போ இதுக்கு கூட 1.6 பெருக்க போகிறோம். பாருங்க, 6 5 30, 0 பாக்கி 3. இனி 6 9 54, 54க்கு கூட 3 கூட்டினா 57. அப்புறம் 4 5 5, 4 9 9. கூட்டிடலாம். 0 7 5 கூட்டினா 12, அப்போ 2 பாக்கி 1, 1 5 கூட்டினா 6, 6க்கு கூட 9 கூட்டினா 15. இங்கே 1 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 1 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ டோட்டலாக 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். லாஸ்ட் இருக்கக்கூடியது 0, அதனால அது வேண்டாம். அப்போ என்ன கிடைக்குது? 15.2. இனி அலகு எழுதணும். பாருங்க, எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்கனால மீட்டர் அப்படின்னு எழுதிக்கிட்டு கன அளவு கண்டுபிடிக்கிறோம். அதனால இதோட அடுக்கில் 3ன்னு எழுதிக்கணும். இப்போ நம்ம இதோட கன அளவு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அதை லிட்டரில் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, 1 மீட்டர் கியூப்னா 1000 லிட்டர். சரிங்களா? அதை எழுதிக்கலாம். அப்போ நான் இப்போ மீட்டர் கியூபுக்கு பதில் 1000 லிட்டர் அப்படின்னு பிரதியிட போகிறேன். ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம். 15.2 இன்டு மீட்டர் கியூபுக்கு பதில் 1000 லிட்டர். ஓகே, இப்போ இதை ரெண்டையும் பெருக்கலாம். பாருங்க, இங்கே நம்மளுக்கு புள்ளி இருக்குது, அதே மாதிரி இங்கே 3 0 இருக்குது. அப்போ இந்த புள்ளியை 3 நம்பர் தள்ளி வைக்கணும், ஏன்னா இங்கே 3 0 இருக்கிறதுனால. அப்போ 15, இந்த புள்ளி வெளியே போயிடும். அப்போ 1 நம்பர் தள்ளி போயிடுச்சு. சரிங்களா? அடுத்த நம்பர் எதுவுமே இல்லை, அதனால 2 0 போட்டுருங்க. இப்போ அது 3 நம்பர் தள்ளி வெளியே போயிடுச்சு. அடுத்த லிட்டரை எழுதிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபைனலாக ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் மீன் தொட்டியானது 15,200 லிட்டர் தண்ணீர் கொள்ளும். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இவ்வளோ அந்த சம். எடுத்துக்காட்டு 7.12 பார்க்கலாம். இனிப்புகள் வைக்கும் ஒரு பெட்டியானது 22 சென்டிமீட்டர் × 18 சென்டிமீட்டர் × 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது. இதனை 1 மீட்டர் × 88 சென்டிமீட்டர் × 63 சென்டிமீட்டர் அளவுள்ள ஓர் அட்டை பெட்டியில் எத்தனை அடுக்கலாம்? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு இனிப்பு பெட்டி இருக்கு, சின்னதாக இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் இனிப்பு பெட்டி. இந்த இனிப்பு பெட்டியை இந்த பெரிய அட்டை பெட்டிக்குள்ள எத்தனை அடுக்கலாம்? அதுதான் கொஸ்டின். அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் தந்துருக்கக்கூடிய மதிப்பு அந்த இனிப்பு பெட்டி சின்னதாக இருந்து பார்த்தீங்களா, அதோட அளவு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஃபர்ஸ்ட் உள்ளது எல்லுனா நீளம், செகண்ட் உள்ளது பினா அகலம், தேர்ட் உள்ளது ஹெச்னா உயரம்.
இதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இனிப்புகள் வைக்கும் பெட்டியின் அளவுகள். சரிங்களா? இனிமே ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்டை பெட்டியோட அளவுகள், அதாவது பெருசா ஒரு பெட்டி இருந்து பாத்தீங்களா, அதோட அளவுகள் தந்திருக்காங்க. அட்டை பெட்டியின் அளவுகள் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது எல். ஆல்ரெடி ஒரு எல் எழுதி இருக்கிறதுனால இதை நம்ம வந்து கேபிட்டல் எல் அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 மீட்டர். அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்த அளவுகள் எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சென்டிமீட்டர்ல மாற்றணும். இதை எப்படி சென்டிமீட்டரா மாற்றணும்னா 100ஆல பெருக்கிட்டாலே போதும். அப்போ 1 100 பெருக்குனா 100 தான். பார்த்தீங்களா? இப்போ நம்ம சென்டிமீட்டரா மாற்றிட்டோம். இனிமேல் ரெண்டாவது இருக்கக்கூடியது அகலம். அகலம்னா பி. இதை கேபிட்டல் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன இருக்கு? 88 சென்டிமீட்டர். இதை வந்து சென்டிமீட்டர்லேயே கொடுத்துருக்காங்க, அதனால மாற்ற தேவை கிடையாது. இனி மூணாவது இருக்கக்கூடியது உயரம். உயரம்னா ஹச், கேபிட்டல் ஹச், 63 சென்டிமீட்டர். இதையும் மாத்தாண்டாம். ஓகே, நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? அட்டை பெட்டியில் அடுக்க இயலும் இனிப்பு பெட்டிகளின் எண்ணிக்கை தான் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அட்டை பெட்டியின் கன அளவில் இருந்து இனிப்பு பெட்டியின் கன அளவை வகுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்டை பெட்டி பெருசா இருந்து, சரிங்களா, அதை மேலே எழுதணும். இனிப்பு பெட்டி சின்னதா இருந்து, அதனால அதை கீழே எழுதிக்கணும். ஓகே, இனிமே இந்த 2 பெட்டிகளோட அளவுமே 3 அளவுகள் கொடுத்துருக்காங்க. அப்ப அது கண்டிப்பா கனச்செவ்வக வடிவத்துல தான் இருக்கும். சரிங்களா? அதனால கனச்செவ்வகத்தோட கன அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? பாருங்க, அட்டை பெட்டி இதோட அளவு ஃபுல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல எழுதியிருக்கோம். அப்போ அதையும் கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். சரிங்களா? ஃபார்முலா என்னன்னா L × B × H. ஓகே, இனிமேல் இனிப்பு பெட்டி இதை வந்து ஸ்மால் லெட்டர்ல எழுதணும். அப்போ L × B × H. இதுதான் என்னன்னா கனச்செவ்வகத்தோட கன அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. மதிப்பை பிரதியிடலாம். கேபிட்டல் எல்லோட மதிப்பு 100 சென்டிமீட்டர் இன்டு இனி கேபிட்டல் பியோட மதிப்பு 88 சென்டிமீட்டர் இன்டு இனி கேபிட்டல் ஹெச்சோட மதிப்பு 63 சென்டிமீட்டர் டிவைடட் பை சுமால் எல்லோட மதிப்பு 22 இன்டு சுமால் பியோட மதிப்பு 18 இன்டு இனி சுமால் ஹெச்சோட மதிப்பு 10. கேன்சல் பண்ணலாமா? இது ரெண்டுமே 11ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். ஈர் 11 22, அடுத்த 8 11 88. இனி இது ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாடு போகும். 4 2 8, இனிமே 9 2 18. இனி இது ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 3 3 9, ஈர் 3 6, ஓர் 3 3. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு போகும். ஓர் 3 3, 7 3 21. அப்புறம் இது ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாடு. ஓர் 2 2, ஈர் 2 4. அடுத்த இந்த 0 கேன்சல் ஆயிடும். இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்ப பாக்கி என்னது இருக்கு? 10 × 2 × 7. ஓகே, ஃபர்ஸ்ட் 7 2 பெருக்கலாம். 7 2 14. அடுத்து இங்க ஒரு 0 இருக்கு, அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஓகே, இதுதான் இதோட ஆன்சர். ஃபைனலா ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. அட்டை பெட்டியில் அடுக்க இயலும் இனிப்பு பெட்டிகளின் எண்ணிக்கை 140 ஆகும். சரிங்களா? ஓகே, இவ்வளவு தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.